ஸோ கைஸ், இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படியும் என் கையில இருக்க பாக்கெட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், வெயில்னாலே நொங்கு, நொங்குனாலே வெயில். இது நொங்குன்னு சொல்றதா நுங்குன்னு சொல்றதான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பட் நொங்குனே சொல்றேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து லைக் இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த டைம்ல வரும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ஏப்ரல்ல வந்திருக்கு. பட் மார்ச்ல வரல. பட் ஏப்ரல், மே அந்த சீசன்ல வரும். இது பேரு நொங்கு. இன்னைக்கு இத பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். எஸ், ரிவ்யூ பண்ண போறது இல்ல, இது உரிச்சு நம்ம சாப்பிட போறோம் இன்னைக்கு. அந்த வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள், இதை உரிக்க தேவையான பொருட்கள், ஒரு மக்கு, மில்டன் மக்கு, நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண மக்ல நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நொங்கை அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த நொங்கு வந்து நான் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன்னா, 10 நொங்கு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்களுக்கு இதோட கம்மி ரேட்ல உங்க ஊர்ல ஏதாச்சும் விற்கிறாங்கன்னா சொல்லுங்க, அங்க வந்து நான் நொங்கு வாங்குறேன். அண்ட் உங்க ஊர்ல 10 நொங்கு எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, நம்ம நொங்கு உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட நொங்கு பாக்கெட்டை பிரிச்சுக்கலாம். எவ்வளவு இருக்குன்னு என்னன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 கவர்ல போட்டுட்டு அழகா உரிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு இந்த உரிச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிண்ணம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். எடுத்துட்டு இந்த கவர்ல இருங்க, நான் போய் கிண்ணம் எடுத்து வரேன். 2000 years later. கைஸ், நம்ம ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கிண்ணத்துலதான் நம்மளோட நொங்கு உரிச்சு போட போறோம். ஃபர்ஸ்ட் இது உரிக்க ஒரு நொங்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து உரிச்சு பாருங்க. இப்படி உரிச்சு, ஐயோ, உரிச்சு இந்த கவர்லயே போட ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்படி உரிச்சுக்கோங்க. சரிதா? ஐயோ, அப்படியே இதுல இருந்து ஜூஸ் வரும். அப்படியே அப்படியே குச்சிருங்க நைஸா. ஓகேவா? அப்படியே குச்சிட்டு நம்மளோட நொங்க ஃப்ரெஷ்ஷா உரிக்கணும். அப்படி உங்களுக்கு நைஸா உரிக்க வரலன்னா லைட்டா கையை லைட்டா தண்ணியில வச்சுக்கோங்க. பாருங்க, தண்ணியில வச்சுக்கிட்டு இந்த நொங்கு திரும்பி உரிங்க, சூப்பரா வரும் அப்போ. ஓகேவா? எப்படியா இதெல்லாம் தெரியும்னு கேட்காதீங்க. நான் ஆக்சுவலா நொங்கு ஃபேக்டரியில வந்து வேலை செஞ்சேன். ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ வேலை செஞ்சேன். எஸ், அப்பத்துல இருந்து நான் கத்துக்கினேன் நொங்கு எப்படி இது பண்றது. அப்படியே கத்துக்கினேன், அப்படியே வேற லெவல் பண்ணிட்டேன். எனக்கே வர மாட்டேங்குது நொங்கு. உங்களுக்கு வரும். உங்களுக்கு உரிக்க தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, உரிக்கிற கிளாஸுக்கு வேணா ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட நொங்கு. இந்த நொங்க அசால்ட்டா இப்படி பட் 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 பட்னு உரியணும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நொங்கு நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, இந்த நொங்கு வந்து நம்ம தோலோடையும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோல் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பிட்டுக்காத ஃப்ரெண்ட்ஸ், இந்த நொங்கை நீங்க தோலோட சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். உங்களால முடிஞ்சா தோலோட சாப்பிடுங்க, இல்லைன்னா தோல் இல்லாமயே சூப்பரா பண்றேங்க. இப்ப நம்ம உங்களை உரிச்சிட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். கைஸ், ஃபைனலி நம்மளோட நொங்க நம்ம உரிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம இப்ப சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட நொங்கு. கீழே விழுந்த மாதிரி இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெயில்ல நீங்க இந்த நொங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு இன்னும் இதுல சாப்பிட முடியல ப்ரோன்னா ஜூஸ் போட்டு குடிங்க. நொங்க அப்படியே மில்க் ஷேக் போட்டு குடிங்க. மில்க் ஷேக் வீடியோ வேணா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்த வீடியோல மில்க் ஷேக் போட்டு விட்டுலாம். சூப்பர் இருக்கு. இந்த வீடியோவே ஃபுல்லா சாப்பிடுவோம் போல, அப்படி இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு இதெல்லாவே. ம்
அண்ட் இந்த நொங்கு என்ன பண்ணா உங்க பாடியில இருக்க ஹீட் இருக்குல்ல, நீங்க சாப்பிட்டு சொல்றேன், உங்க பாடியில இருக்க ஹீட்டு இந்த வெயில உங்க பாடியில இருக்க ஹீட் எல்லாமே குறைச்சி உங்க பாடியை கூலா வச்சிருக்கும். அதுக்கும் இந்த நொங்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எங்க ப்ரோ வாங்குனீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல அந்த ரோட் சைட் ஷாப்ல நான் வாங்கியிருந்தேன். ஆனா 10 நொங்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. போன வருஷம் வந்து 11 நொங்கு 11 நொங்கோ 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப கம்மி பண்ணிட்டே வராங்க, ஏன்னே தெரியல. பட் டேஸ்ட் வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கு. தயவு செய்து நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் நொங்கு கடை இருந்தா தயவு செய்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இந்த நொங்கு வந்து இந்த இளநீ மாதிரிதான். இளநியும் நொங்கு மில்க் ஷேக்லாம், இளநீ நொங்கு மில்க் ஷேக்லாம் இருக்கும். அந்த மாதிரி இளநியோட உள்ள தேங்காய் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் சிமிலரா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு, பட் டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. நீங்க தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டு. இது எந்த வித கல்த்தி அந்த மாதிரி எந்த வித மசாலா கிசாலா ஒன்றும் போடாம ஹெல்த்தியான ஃபுட்டு. எந்த சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் யாரு வேணா இந்த ஃபுட்டை சாப்பிடலாம். தயவு செய்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல ப்ரோ நான் ட்ரை பண்ண வேற லெவலா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த இந்த வெயில வந்து நீங்க வந்து இந்த பட்டர் மில்க் இது எல்லாமே குடிச்சிட்டு இதெல்லாம் சூப்பரா இருந்தீங்கன்னா வீட்டுல குளு 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 குளுன்னு இருக்கலாம். அதுக்குதான் இந்த நொங்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவள்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நொங்கு பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த நொங்கு தயவுசெய்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைச்சிச்சுன்னா தயவுசெய்து சாப்பிடுங்க. அண்ட் வேற லெவல் பண்ணிட்டு சூப்பரா நீங்களும் பிரிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி நொங்கு ஓபன் பண்ண வீடியோ நான் பண்ணல, எங்க அம்மா தான் கொஞ்சம். நான் வந்து எனக்கு கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதான் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மாவை உரிக்க சொல்லிட்டு நொங்கு உரிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கையில உரிக்க வரலாம், உங்க சாக்கு இருக்கும்ல, இந்த சாக்குன்னு சொல்றப்ப நைஃப் கத்தி வச்சு கூட நீங்க உரிக்கலாம். பட் கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப் கொஞ்சம் கம்மி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்லோவா உரிங்க, சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த நொங்குக்குள்ள ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், அந்த ஜூஸ் சூப்பர் டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேற ஒரு மாசான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களை நான் நன்றி, வணக்கம்.